Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, ராகி லட்டு ரொம்ப சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ராகி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால வீக்லி ஒன் ஸ்நாக்ஸ் ஐட்டமோ டிஃபன் ஐட்டமோ ஏதோ ஒன்று ராகி வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. வாங்க டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ராகி லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதையுமே 1 கப் அளவுக்கு ராகி மாவு இது கூட சேர்த்துக்கோங்க. இது 250 ml, கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளையுமே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு நடக்கலை வந்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்த நடக்கலை இருந்தாலும் லைட்டாக ஒரு நிமிஷம் வறுத்துட்டோம்னா மேலே இருக்கிற தோல் எல்லாமே நல்லா வந்துடும். கூட வந்து நடக்கலே நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதையும் வந்து ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு மேலே இருக்கிற தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நடக்கலை எடுத்துக்கோங்க. இப்போ பல்ஸ் மோடில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட பைண்டிங்காக நான் ஒரு 10 போல் பேரிச்சம்பளம் வந்து எடுத்துருக்கேங்க. இது நம்ம விருப்பம்தான். நீங்கள் பேரிச்சம்பளம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உலர்ந்த திராட்சையும் கூட இது கூட நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக திருவின வெல்லம் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை ஏலக்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நம்ம இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க ராகி மாவையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா சூடாகாத மாதிரி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்தது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட நட்ஸும் கூட நம்ம முந்திரி பாதாம் எது வேணாலும் நம்ம விருப்பப்பட்ட இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து இப்படியே வந்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிறது வரும். இருந்தாலும் குட்டி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாசமாக டேஸ்ட் நல்லா இருக்குங்கனால லைட்டாக சூடு பண்ண நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட நடக்கலை சேர்த்துக்கனால நம்ம விருப்பப்பட்ட நட்ஸும் கூட இது கூட சேர்த்துக்கலாம். வால்நட்டெல்லாம் குழந்தைக்கு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அதை கூட இது கூட ஒரு 2 கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே சேர்த்து உருண்டை பண்ணோம்னா நல்லா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். மேலே நல்லா சாஃப்டாக ஈஸியாகவே உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம நெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நெய் இல்லாமல் கூட நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 12-15 நாளைக்கு வந்து வச்சுக்கலாம். வெளியில் வச்சோம்னா ஒரு 1 வீக் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தினம் வந்து ஒவ்வொரு லட்டு குழந்தைகளுக்கு வந்து ராகி லட்டு வந்து எடுத்து கொடுத்தோம்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.